இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபாரஸ்ட் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொன்னால், ஃபாரஸ்ட்டுன்னு சொன்னால் என்னது, காடுகள் மற்றும் அண்டுனா மற்றும் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படி இட்ஸ்ன்னு இதை குறிக்கிறது, காடுகளை குறிக்கிறது. அப்போ இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ்னால் முக்கியத்துவம்னு அர்த்தம், ரைட்டா? அப்போது என்னது காடுகள் மற்றும் அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்ப்போம். ஃபாரஸ்ட் ஆர் இருக்கிறது அண்ட் இம்பார்ட்டன்ட் காம்போனண்ட் அப்படின்னா முக்கியமான கூறுகளாக இருக்கிறது. எதற்கு? ஆஃப் அவர் என்வைர்மெண்டல்னால் நம்மளோட சுற்றுப்புற சூழ்நிலைக்கு ஃபாரஸ்ட் காடுகள் என்பது ஒரு முக்கியமான கூறுகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இது அப்போது என்ன ஃபாரஸ்ட் இருக்கின்றன அண்ட் இம்பார்ட்டன்ட் முக்கியமான கூறுகள்னால் என்னது? இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு சாதனம், அதில் முக்கியமான சாதனம் என்னது? ஒரு மோட்டாரில் ஒரு இன்ஜின், நம்ம பம்ப் செட் மோட்டார், அதில் முக்கியமான சாதனம் என்னது? கவர் கிடையாது, அந்த மோட்டார் தான். மோட்டார் ஓடுதில்ல மோட்டாரு, அந்த மோட்டார் இல்லைன்னா அந்த இதே பம்பை போச்சு, ரைட்டா? அதனால் இது காடுகள் என்பது ஒரு முக்கியமான கூறுகளாக இருக்கின்றன, முக்கியமான பகுதி. யாருக்கு? ஆஃப் அவர் என்வைர்மெண்ட்னா சுற்றுப்புற சூழ்நிலைகளுக்கு காடுகள் தான் முக்கியமான கூறுகள்ன்றாங்க. பகுதின்னு போட்டுக்கலாம், ரைட்டா? காம்பவுண்ட்னா கூறுகள்னு அர்த்தம். கூறுகள் அதுதான் இம்பார்ட்டண்ட். எதற்கு? என்வைர்மெண்ட்டுக்கு அதுதான் தேவை, ரைட்டா? அண்டு ஆர் டாமினேட்டட் பை மைக்ரோ ஆர்கனைசம் அப்படின்னா, அண்ட் ஆர் டாமினேட்டட்னா ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது. யாரால்? காடுகள் யாரை கொண்டிருக்கின்றன? மைக்ரோ ஆர்கனிசம் அப்படின்னா நுண்கிருமிகள், நுண்ணுயிர்கள். ஆர்கனிசம்னா உயிர்கள், ரைட்டா? கிருமிகள் இல்லை, ஆர்கனிசம்னா உயிர்கள். மைக்ரோனா நுண் உயிர்கள் அப்படின்னா சின்ன சின்ன உயிரினங்கள், ஏகப்பட்ட உயிரினங்கள், லட்சக்கணக்கான உயிரினங்கள் காடுகள் இருக்குது. செடி, பூச்சி, பட்டை கிட்டன்னு இருக்குது, ரைட்டா? அப்போ மைக்ரோ ஆர்கனிசம்னு சொல்கிறாங்க. மைக்ரோ ஆர்கனா நுண் உயிர்கள் அப்படின்றான். அப்போது ஆர் டாமினேட்டர் காடுகள் எதால் டாமினேட் பண்ணப்பட்டிருக்கிறது? ஆதிக்கம்னா காடுகள் ஆதிக்கம் செலுத்தப்படுகின்றன. யாரால்? மைக்ரோ ஆர்கனிசம் அப்படின்னா நுண் உயிரிகளால் டாமினேட் பண்ணப்படுகின்றன, ஆதிக்கம் செலுத்தப்படுகின்றன. நெக்ஸ்ட்டு ஏன்னா அதுக்கு அடுத்து என்ன போட்டிருக்கான் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு இது மைக்ரோ ஆர்கனிசம். நெக்ஸ்ட்டு ஃப்ளோவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னா பூக்கும் தாவரங்கள் என்னது? மல்லிகைப்பூ பூக்குது, ரோஜா பூ அதெல்லாம் தாவரம் தானே. பூக்கும் தாவரங்களால் காடுகள், இதெல்லாம் சேர்த்து தான். அதாவது காடுகள் டாமினேட்டட் பை யாரால்? மைக்ரோ ஆர்கனிசம் அப்படின்னா அதாவது நுண் உயிரினங்களால், அல்லது ஃப்ளோவரிங் பிளான்ட்ஸ் ஆனால் மலரும் தாவரங்கள், பூக்கும் தாவரங்கள். அடுத்து செர்ப்ஸ்னு என்னது? புதர்கள். காட்டில் போனால் வெறும் புதராக இருக்கும், அதை செர்ப்ஸ்னு என்னது? புதர். நீ காடுகளில் போனீங்கன்னா காடுகள் வெறும் புதராக இருக்கும், கீழே தரையே தெரியாது, ரைட்டா? அப்போ செர்ப்ஸு. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்கான்? கிளைம்பர்ஸ்னு என்னது? மரத்தில் கிளைம்பர்ஸ்னு என்பதுன்னா ஒரு மரம் இருக்குன்னா அதில் போய் அந்த மரத்து மேலே ஏறி செடி மாதிரி போயிட்டுருக்கு, பார்த்துருக்கீங்களா? ஒரு மரம் இருக்குது, அதில் ஒரு செடி ஒரு பக்கத்தில் வளர்த்தீங்கன்னா அந்த செடி அந்த மரத்து மேலேயே ஏறி போகும். சில வீடுகளில் பார்த்துருப்பீங்க இல்லையா? டவுன்களில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு கீழே தான் அதை நட்டி வச்சுருப்பாங்க. அது அந்த வீடை பூரா மேலே ஏறி வீடை பூரா கவர்ந்துருக்கும், ரைட்டா? அதான் கிளைம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏறும் செடி, அது ஒரு செடிக்கு மேலே ஏறும், ரைட்டா? அடுத்து டென்ஸ்னா அடர்த்தியான மரங்கள், ரைட்டா? டென்ஸ் என்னது? ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். காடுகளில் பார்த்தீங்கன்னா மரங்கள் நெருக்கி அடர்த்தியாக இருக்கும், அது டென்சிட்டிஸ், ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு அண்ட் புறவேட்ஸ்னால் அதுக்கடுத்து இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான், இதெல்லாம் டாமினேட் பண்ணியிருக்கு. இந்த இவைகள்லாம் காடுகளில் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். டாமினேட்னா ஆதிக்கம் செலுத்துகிறதுன்னு என்ன அர்த்தம்? மீனிங்கு ஆதிக்கம் அங்கே சண்டையாக போட்டுக்கிட்டு இருக்கு, ஆதிக்கம் செலுத்துகிறது என்னது? இதுதான் அதிகமாக இருக்கிறது என்று பொருள், ரைட்டா? அண்டு புறவேட்ஸ்னா வழங்குகிறது. எதை வழங்குறது? ஏ வாஸ்ட் ஹேபிடைட் ஃபார் வைல்டு அனிமல்ஸ் அப்படின்னா வாஸ்ட் ஹேபிடைட்னா வாழ்வாதாரம், வாழுமிடம். வாஸ்ட்னா பெரிய, ஹேபிடைட்னா வாழுமிடம். இந்த ஃபாரஸ்ட் எதை புறவேட் பண்ணுது? அண்டு புறவேட் இந்த மாதிரி எல்லாம் செடி கொடிகளை வச்சுக்கிட்டு அந்த வைல்டு அனிமல்ஸ் வாஸ்ட் ஹேபிட்னா வாழ்விடம், பெரிய வாழ்விடத்தை உண்டாக்கி கொடுக்கிறது. யாருக்கு? ஆஃப் வைல்டு அனிமல்ஸ் அப்படின்னா காட்டு மிருகங்கள். காட்டில் வாழக்கூடிய மிருகங்களுக்கு. வைல்டுனா காட்டில் வாழ்கிற மிருகங்களுக்கு இது ஒரு ஹேபிடைட், வாஸ்ட் ஹேபிட்னா பெரிய வாழ்விடமாக அமைகிறது, ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறான்னு சொன்னால்,
ஃபாரஸ்ட்னா காடுகள் ஆல்சோ கண்ட்ரிபியூட் டு த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி அப்படின்னா ஃபாரஸ்ட் ஆல்சோ கண்ட்ரிபியூட்னா பங்கு வகிக்கிறது. ஃபாரஸ்ட் காடுகள் இது மட்டும் இல்லை, கூட இன்னொன்று செய்யுது. ஃபாரஸ்ட் ஆல்சோ காடுகள் என்னது ஆல்சோ கண்ட்ரிபியூட்னு சொன்னால் பங்கு வகிக்கிறது. எதில் பங்கு வகிக்கிறது? கண்ட்ரிபியூட்னால ஃபாரஸ்ட் ஆர் ஆல்சோ கண்ட்ரிபியூட் டு த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி. எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா பொருளாதார முன்னேற்றம், ரைட்டா? பொருளாதார முன்னேற்றம் ஆஃப் அவர் கண்ட்ரி. அப்போ நம்ம நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் இந்த காடுகள் முக்கியமான பங்கு வகிக்கிறது, ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம்? ஃபாரஸ்ட் ஆர் வைட்டல் ஃபார் ஹியூமன் லைஃப் அப்படின்னா வைட்டல்னா முக்கியத்துவம், ரைட்டா? முக்கியத்துவம். ஃபாரஸ்டான காடுகள் இருக்கின்றன வைட்டல் ஃபார் ஹியூமன் லைஃப் அப்படின்னா முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றன. யாருக்கு? ஹியூமன் லைஃப், மனிதனோட வாழ்க்கைக்கும் இந்த காடுகள் முக்கியமானதாக வைட்டல்ன்ற முக்கியமான ஒன்றாக இருக்கின்றன என்று சொல்லுகிறான், ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு இட் இஸ் எ சோர்ஸ் ஃபார் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் ரினியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா இது வந்து ஒரு மூலமாக அமைகிறது, மூலப்பொருளாக அமைகிறது. இட் இஸ் எ சோர்ஸ்னால் மூலமாக அமைகிறது. எதற்கு? இட் இஸ் எ சோர்ஸ் ஃபார் எ வைட் ரேஞ்சுன்னு சொன்னால் ஒரு அதிகமான செயல்பாடுகள். வைட் ரேஞ்ச் அதிகமான செயல்பாடுகள். என்ன மாதிரி செயல்பாடுகள்? ஆஃப் ரினியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா ரினியூவபிள்னு சொன்ன என்னது? அதை புதுப்பிக்கக்கூடிய ரினியூவபிள் நேச்சுரல் இயற்கை வளங்கள், சோர்ஸஸ்னு வளங்கள். அப்போ இது தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும். நான் அதுதான் சொல்கிறான். என்ன சொல்கிறேன்னா இது என்ன சொல்கிறேன்னா இட் இஸ் எ சோர்ஸ். இது வந்து ஒரு மூலமாக இருக்கிறது. இந்த காடுகள் மூலமாக இருக்கிறது, மூலப்பொருளாக அமைந்திருக்கிறது. எதற்கு? ஃபார் எ வைடுனா வைடு ரேஞ்சுன்னா பறந்து விரிந்த இடங்களில், அந்த காடுகள்லாம் பறந்து விரிந்த இடங்கள் தான் வைட் ரேஞ்ச் ஆஃப் ரினியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ரினியூவபிள்னு சொன்னால் என்னது? தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும், ரைட்டா? யாரும் புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரைட்டா? தன்னைத்தானே ரினியூவபிள்னு புதுப்பித்து கொள்ளும் இயற்கை, நேச்சுரல்னா இயற்கை, தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும் இயற்கை வளங்களாக இருக்கிறது, ரைட்டா? அது மழை பெய்யும், தண்ணி சேமித்து வைக்கும், அதை தான் சொல்கிறான் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ரைட்டா? ரினியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான் காடுகள், ரைட்டா? தே ப்ரொவைட் வுட். அது வந்து அது வழங்குகிறது. எதை? வுட்டுனா மரக்கட்டை, ரைட்டா? அண்டு ஃபுட்டு, உணவையும் வழங்குகிறது. எது? ஆப்பிள், இதெல்லாம் ஆரஞ்சு மரம்லாம் காடுகளில் தான் இருக்கும். என்னது? அண்டு ஃபுட்டு உணவையும் வழங்குகிறது. அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபோடர்னால் மாட்டுத் தீவனம், ரைட்டா? மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவனம், ரைட்டா? மாட்டுத் தீவனம், இதையும் ஃபோடரை வழங்குகிறது. அண்டு ஃபைபரி நார்ச்சத்து உள்ள பொருட்கள், அதை மனிதர்களுக்கு நார்ச்சத்து உள்ள ஒரு பொருட்களை வழங்குகிறது. அண்டு மெடிசின்ஸ் மருந்துகளையும் வழங்குகிறது. எல்லா மருந்து அங்கேருந்து தயார் பண்ணி வருது, ரைட்டா? அண்டு மெடிசின்ஸ் இதை வழங்குகிறது, ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் ஆர் மேஜர் ஃபேக்டர் ஆஃப் என்வைரன்மெண்ட் கன்சர்ன் அப்படின்னா ஃபாரஸ்ட், அது காடுகள் இஸ் எ மேஜர் ஃபேக்டர்னால் ஒரு அதிக அளவில் பங்கு வகிக்கிறது. ஃபேக்டர்னு சொன்னால் அதிக அளவில் பங்கு வகிக்கும் மேஜர் ஃபேக்டர் ஆஃப் என்வைரன்மெண்டல் கன்சர்ன் அப்படின்னா சுற்றுப்புற சூழ்நிலை சார்ந்து, கன்சர்ன்னா அதை சார்ந்து, சுற்றுப்புற சூழ்நிலைகளில் இது ஒரு மேஜர் ஃபேக்டர், இது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது, ரைட்டா? சுற்றுப்புற சூழ்நிலைகளில் இது என்ன பங்கு வகிக்கிறது? ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது என்று சொல்லுகிறார்கள், ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு தே ஆக்ட் ஆஸ் எ கார்பன் சிங்க் அப்படின்னு சொல்கிறான். தே ஆக்ட் ஆஸ் எ கார்பன் சிங்க் அப்படின்னா இது வந்து இந்த காடுகள் கார்பன் தொட்டி மாதிரி செயல்படுகிறது அப்படிங்கிறான். அப்போ கார்பன் தொட்டி மாதிரி எப்படி செயல்படுகிறதுனா கார்பனை நிலைநிறுத்துகிறது பூமியில். அதாவது ஆக்சிஜன் கார்பனை அப்படியே ஸ்டெபிள் ஆக்குகிறது. அதாவது பூமியில் கார்பனை கம்மியாகாமல் பார்த்து கொள்ளுகிறது, ரைட்டா? அதனால் இந்த காடுகள் த ஆக்ட்னா செயல்படுகிறது. காடுகள் செயல்படுகின்றன எவ்வாறாக? ஆஸ் எ கார்பன் சிங்க்னா தொட்டின்னு அர்த்தம். கார்பன் தொட்டி மாதிரி செயல்படுகிறது, கார்பனை நிலைநிறுத்துகிறது, ரைட்டா? பூமியில் கார்பனோட அளவை நிலைநிறுத்துகிறது. அண்டு அதுக்கடுத்து மூணாவதாக ரெகுலேட்னா பராமரிக்கிறது.
ரெகுலேட்னா சீரமைக்கிறது. எதை சீரமைக்கிறது? கிளைமேட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் அதாவது காலநிலை, கிளைமேட்னா காலம், ரைட்டா? காலநிலை கண்டிஷன் நிலைகள் அப்படின்னா ரெகுலேட் கிளைமேட் கண்டிஷன்ஸ்னு சொன்னால் ரெகுலேட் சீரமைக்கிறது. எதை சீரமைக்கிறது? ரெகுலேட்னா சீரமைக்கிறது. கிளைமேட் கண்டிஷன் என்னது? காலநிலைகள், கண்டிஷன் நிலைகள், ரைட்டா? காலம், கிளைமேட்னா காலம். இப்போ நம்ம சொல்கிறோம்ல ஸ்ப்ரிங் காலம், வின்டர் காலம், சம்மர் காலம்னு சொல்கிறோம்ல, இதை சரியான முறையில் கொண்டு செல்கிறது, ரைட்டா? இதுதான் சொல்கிறான், சீரமைக்கிறது. எதை? கிளைமேட் கண்டிஷன்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் ரெயின்ஃபால். அதுக்கடுத்து என்ன செய்யுது? இன்க்ரீஸ் மழை பொழிவை கூட்டுகிறது. காடுகள் இருந்தால் தான் மழை பெய்யும். ஏன்னா குளிர்ச்சியாக இருக்கும் பூமி. அப்படி ஆவியாகி மேலே போகும்போது, வெப்பம் ஆவியாகி மேலே போகும்போது அந்த மேலே தேங்கி இருக்கக்கூடிய தண்ணி எங்கே குளிர்ச்சி அதிகமாக இருக்கும் அங்கே தான் போய் பெய்ய ஆரம்பிக்கும். அதான் இன்க்ரீஸ் ரெயின்ஃபால். அதுக்கடுத்து என்ன செய்யுது? ரெடியூஸ் குளோபல் வார்மிங். அப்படின்னா வெப்பத்தையும் குறைக்கிறது. நம்ம வெயில் அடித்து அந்த மலைக்கு ஒரு மரத்துக்கு கீழே போய் நம்ம தங்குறோம் இல்லையா, அதை மாதிரி தான் அது ரெடியூஸ், குறைக்கிறது. எதை? வெப்பத்தை குறைக்கிறது. அதாவது ரெடியூஸ் குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங்னா குளோபல்னா பூமி வெப்பமடைவதை, வார்மிங்னா வெப்பமடைதல். எது வெப்பமடைதல்? குளோபல்னா பூமி வெப்பமடைவதை குறைக்கிறது, ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு அஞ்சாவது என்ன போட்டுருக்கான்? ப்ரிவென்ட். இன்னும் என்ன செய்யுது? ப்ரிவென்ட் நேச்சுரல் ஹஜார்டஸ் லைக் என்னது? நேச்சுரல் ஹஜார்டஸ் லைக் ஃப்ளட் அப்படின்னு சொன்னால் ப்ரிவென்ட்னு தடுக்கிறது. எதை தடுக்கிறது? நேச்சுரல் ஹஜார்டியஸ் லைக் ஃப்ளட் அப்படின்னா எதை தடுக்கிறது? ப்ரிவென்ட்னு தடுக்கிறது. இயற்கையாக வரும் ஹஜார்டியஸ்ன்னு சொன்னால் பயங்கரமான வெள்ளம், ஃப்ளட்னு வெள்ளம், இயற்கையிலே வரும் பயங்கரமான வெள்ளத்தை தடுக்கிறது, ரைட்டா? எப்படி தடுக்குன்னா மலையில் கரெக்டாக மரம் செடிகள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இயற்கையிலே வெள்ளம் வர விடாது. எப்படி பாயிறதுக்கு இடம் இருக்காது இல்லையா, காடுகள் தடுத்துக்கிறோம், ரைட்டா? அதனால தான் சொல்கிறான். என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால் ப்ரொடெக்ட்னா பாதுகாக்கிறது, அண்ட் ரெடியூஸ் அந்த ப்ரிவென்ட் நேச்சுரல் ஹஜார்டியஸ். நேச்சுரல் இயற்கையான கொடூரமான இயற்கையிலேயும் ப்ரிவென்ட்னா தடுக்கிறது. எதை தடுக்கிறது? நேச்சுரல் இயற்கையிலே ஃப்ளட் வர்றதை தடுக்கிறது. ஃப்ளட்னா வெள்ளம் போகிறத தடுக்கிறது. நேச்சுரலும் இயற்கையிலேயே ஹஜார்டியஸ், அதுதான் அபாயகரமான. ஹஜார்டியஸ்னா அபாயகரமான, லைக் ஃப்ளட்டுனா உதாரணமாக எது அபாயகரமானது? வெள்ளம், ஃப்ளட்டு. அடுத்து என்னது? லேண்ட்ஸ்லைட்னா மலைச்சரிவு. லேண்டுனா நிலம் சரியுது, ஒரு மலை அப்படியே சரிஞ்சு கீழே விழுகும், பார்த்துருக்கியா? அதை லேண்டு ஸ்லைடு, மலை சரிவை தடுக்கிறது. லேண்டு ஸ்லைடை தடுக்கிறது. மரங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா மலையில் உள்ள மண்ணு கீழே சரியாது, ரைட்டா? அடுத்து நாலாவதாக ப்ரொடெக்ட் வைல்டு லைஃப்னா வனவிலங்குகள். வைல்டு லைஃப்னு என்னது? வைல்டு லைஃப்னு சேர்த்துனா வாழ்க்கை கிடையாது, வனவிலங்குகள்னு அர்த்தம். வனவிலங்குகளை பாதுகாக்கிறது. எவ்வாறாக அதுக்கு உணவு கொடுக்குறது இல்லையா, பொருட்டு அதெல்லாம் வச்சு உணவு கொடுக்குறது, அதான் பாதுகாக்கிறது. அண்ட் ஆல்சோ ஆக்ட் எஸ் எ கேட்ச்மெண்ட்ஸ். அப்போ கேட்ச்மெண்ட்ஸ்னால் நீர்பிடிப்பு இடம், ரைட்டா? நீர்பிடிப்பு இடம்னா இப்போ காடுகளில் அங்கங்கே ஓடைகள் இருக்கும், அங்கங்கே பள்ளங்கள் இருக்கும், அங்கே நீர் தங்கும், அதுதான் சொல்கிறான். அண்ட் ஆக்ட் எஸ் எ, ஆக்ட்னா செயல்படுகிறது. எவ்வாறாக செயல்படுகிறது? ஆக்ட் எஸ் எ கேட்ச்மெண்ட்ஸ் என்னது? நீர்பிடிப்பு இடம். நீர்களை மழை பெய்யும் போது தண்ணிகளை அங்கேயே வச்சுக்கிறோம், ஓட விடாது. அங்கங்கே பள்ளம் குழி இருக்குன்னா அந்த காடுகளை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது, மேடு காடு பள்ளமும் இருக்கும், அந்த பள்ளத்தில் நீர் தேங்கி இருக்கும். அதை கேட்ச்மெண்ட்ஸ் நீர்பிடிப்பு இடங்களாக நீர்பிடிப்பு இடங்களை கொண்டுள்ளது, ரைட்டா? ஃபார் வாட்டர். அதாவது கேட்ச்மெண்ட்ஸ்னால் நீர்பிடிப்பு இடம், ஃபார் வாட்டர் தண்ணிக்கு நீர்பிடிப்பு இடம். பிடிப்புனா வைத்திருக்கும் இடம்னு அர்த்தம், ரைட்டா? அதுக்கடுத்து நீர்பிடிப்பு அண்ட் ஃபார் எதற்காக வேண்டிய நீர்பிடிப்பு இடத்த வச்சுருக்கு? ஃபார் வாட்டர் கன்சர்வேஷன். அப்படின்னா தண்ணியை பயன்படுத்த வேண்டி, ரைட்டா? கன்சர்வேஷன்னா உபயோகப்படுத்த வேண்டி நீர்பிடிப்பிடங்களை வைத்திருக்கிறது, ரைட்டா? நெக்ஸ்ட்டு தே ஆல்சோ பிளே எ வைட்டல் ரோல். அப்படின்னா இது இன்னமும் பிளேனா பங்கு வகிக்கிறது. பிளேன்னா அங்கே விளையாடலை, பங்கு வகிக்கிறதுன்னு அர்த்தம், ரைட்டா? என்ன மாதிரி பங்கு வகிக்கிறது? வைட்டல், முக்கியமான பங்கு வகிக்கிறது. தே ஆல்சோ பிளேன்னா பங்கு வகிக்கிறது. எப்படி பங்கு வகிக்கிறது? எ வைட்டல்னா முக்கியமான, வைட்டல் ரோல்னா பங்கு. எதில்? இன் மெயின்டைனிங்னா அதாவது சீரமைக்க, சீரமைக்க த எக்காலஜிக்கல் பேலன்ஸ். அப்படின்னா எக்காலஜிக்கல் என்ன? சுற்றுப்புற சூழல், ரைட்டா? சுற்றுப்புறம் என்வைர்மெண்ட், ரைட்டா?
சுற்றுப்புற சூழல்னா என்வாயர்மெண்ட், சுற்றுச்சூழல்னா என்னது எக்காலஜிக்கல் ரைட்டா. சுற்றுச்சூழல் ரைட்டா, சுற்றுச்சூழலை பேலன்ஸ் கொண்டு வர சரிசமமாக்க. சுற்றுச்சூழல் சமமாக இருக்கணும். இன்பேலன்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் உனக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகும் ரைட்டா, ஹீட் அதிகமாகிடும், மழை வராது ரைட்டா. அப்போ சீரமைக்கிறது, எதை சுற்றுச்சூழலை சீரமைக்கிறதுக்காக வேண்டி இது மெயின்டைனிங்னா நடைமுறைப்படுத்துகிறது. என்ன வேணால் போட்டுக்கலாம். மெயின்டைனிங்னா செய்கிறது, மீனிங் அதுதான் உண்மையான மீனிங். அதை செய்கிறது எதை மெயின்டைனிங் எதை எக்கோலஜிக்கல் பேலன்ஸ் அப்படின்னா சுற்றுச்சூழல் சமநிலையை அது கடைபிடிக்கிறது. எது இந்த காடுகள் ரைட்டா. அடுத்து டீஃபாரஸ்டேஷன் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ். அப்படி டீஃபாரஸ்டேஷன்னா காடுகள் அழிப்பு அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்னா அதன் பாதிப்பு, அதனுடைய விளைவுகள் ரைட்டா. காடுகளை அழித்தல் மற்றும் அண்டுனா இட்ஸ் அதனோட என்னது பாதிப்புகள் என்னென்னு பார்ப்போம் ரைட்டா. அப்போ டீஃபாரஸ்டேஷன் இஸ் ஏ டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லார்ஜ் ஏரியா ஆஃப் ஃபாரஸ்ட். அப்படின்னா டீஃபாரஸ்டேஷன் என்பது அதாவது காடுகள் அழிப்பு என்பது எது இஸ் எ டிஸ்ட்ரக்ஷன். நல்லா பார்த்துக்கோ. டீஃபாரஸ்டேஷன் காடுகள் அழிப்பு, டிஸ்ட்ரக்ஷன்னா அழிப்பு. நல்லா பார்த்து, ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். டீஃபாரஸ்டேஷன்னா காடுகளை அழித்தல், ஆனால் டிஸ்ட்ரக்ஷன்னா வெறும் அழித்தல். அப்போ டீஃபாரஸ்டேஷன் என்பது டீஃபாரஸ்டேஷன் என்பது காடுகளை அழித்தல் அப்படின்னு மீனிங். அப்போ டீஃபாரஸ்டேஷன் இஸ் ஏ டிஸ்ட்ரக்ஷன்னா டீஃபாரஸ்டேஷன் காடுகளை அழித்தல் என்பது இருக்கின்றன. எவ்வாறாக டிஸ்ட்ரக்ஷனை அழிக்கிறது எதை லார்ஜ் ஏரியா ஆஃப் ஃபாரஸ்ட். அப்படின்னா அதிகமான பரப்பளவில் உள்ள காடுகளை அழிக்கிறதுக்கு பேர் தான் அதிகமான பரப்பளவில் உள்ள காடுகளை அழிப்பதற்கு பேர் தான் டீஃபாரஸ்டேஷன் என்று சொல்லுகிறார்கள் ரைட்டா. திஸ் ஹேப்பன்ஸ் இது நடைபெறுகிறது ஃபார் மெனி ரீசன்ஸ் லைக் இது நடைபெறுகிறது எது ஃபார் மெனி ரீசன் பல காரணங்களால் இது செயல்படுத்தப்படுகிறது. இது காடுகளை அழிக்கிறாங்க, பல காரணங்கள் இருக்குது. காடுகளை அழிப்பதற்கு பல காரணங்கள் இருக்குது. அதுதான் சொல்கிறேன். திஸ் ஹேப்பன்ஸ் இது நடைபெறுகிறது. எது நடைபெறுகிறது? காடுகளை அழிப்பது நடைபெறுகிறது. எதற்கு? ஃபார் மெனி ரீசன் பல காரணங்கள் இருக்கின்றன. அப்போ காரணங்கள் என்னென்னு பார்ப்போமா? லைக் உதாரணமாக இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர். இது ஒன்று. இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர்னால் தீவிர விவசாயம். அப்படின்னா அது என்ன தீவிர விவசாயம்? தீவிரமாக போய் விவசாயம் பண்ணுறதுன்னா உள்ளே புகுந்து விவசாயம் பண்ணுறது, காட்டுக்குள்ளே போய் விவசாயம் பண்ணுறது. தான் நிலத்தை விட்டுட்டு காடை அழிச்சிட்டு அங்கே போய் விவசாயம் பண்ணுறதுக்கு பிறகு இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. தீவிர விவசாயம் வாங்க. தீவிர விவசாயம் என்னது? காடெல்லாம் அழிச்சிட்டு அதில் போய் விவசாயம் பண்ணுறது ரைட்டா, தன் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டி ரைட்டா. அதை இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறோம். அடுத்து அர்பனைசேஷன் அப்படின்னா நகரமயமாக்குதல். இப்போ டவுனுக்கு ஒரு ஃபாரஸ்ட் பக்கத்தில் ஒரு டவுன் இருக்குன்னா அது அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஃபாரஸ்ட்டில் அழித்து காடுகளில் அழித்து வீடுகள் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க ரைட்டா. காடுகளில் அழித்து விட்டு அதை வீடுகள் கட்டினா நகரமயமாக்குதலில் என்னது? காடுகள் அழிந்து விடுகின்றன. நெக்ஸ்ட்டு மூணாவதாக என்னது? கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸ்னால் காடுகளில் போய் நம்ம டேம் கட்டுறோம். டேம்ன்றது என்னது? அணை ரைட்டா, தடுப்பு அணை ரைட்டா. தண்ணியை தடுப்பு தேங்கி வைக்கிறதுக்காக வேண்டி நாம் அணை கட்டுறோம். அப்போ காடுகள் பாதிக்கப்படுகிறது ரைட்டா. அப்போ அதுக்கடுத்து மூணாவது ரோடுனா காடுகளில் போய் ரோடை உண்டாக்குறோம் பஸ்ஸுக்காக வேண்டி. அப்போ அதுலேயும் காடுகள் பாதிக்கப்படுகிறது. அடுத்து பில்டிங்ஸ் அண்டு இண்டஸ்ட்ரீஸ். அப்போ அங்கே போய் என்ன பண்ணுறோம்? பில்டிங்களையும் கட்டுறோம். அதுக்கடுத்து காட்டில் போய் இண்டஸ்ட்ரியும் கட்டுறோம். அதை அழிச்சிட்டு காடை அழிச்சிட்டு இண்டஸ்ட்ரி கட்டுறோம். அப்போ இந்த மரங்களில் வெட்டிக்கிட்டு தானே சரி பண்ணணும். அடுத்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ். அப்படின்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்னு சொன்னது ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்னாலே அதாவது தண்ணியில் மின்சாரம் உண்டாக்குவது ரைட்டா. அதான் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. நீர் மின்சாரம்னு தான் சொல்லுவாங்க ரைட்டா. ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அப்படின்னா திட்டம், நீர் மின்சார திட்டம். அங்கே போய் கட்டுறோம். தண்ணி ஒரு ஃபால்ஸ்லேருந்து விழுகுது, அங்கே நம்ம டர்பைனை வச்சிடுறோம். அந்த தண்ணி விழுகும்போது அந்த டர்பைன் சுற்ற ஆரம்பிக்குது. ஆகும்போது உள்ள காயில் அண்ட் மேக்னெட் இருக்குது, அதுவும் சுற்றும் போது என்னாகும்? அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் உண்டாகும், இஎம்எஃப் உண்டாகும். இஎம்எஃப் மூலிமா கரண்ட் வெளியில் வரும். அந்த கரண்ட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதான் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னால் நீர் மின்சார திட்டம் அதெல்லாம் பாதிக்கப்படுகிறது. அடுத்து ஃபாரஸ்ட் ஃபைபரிஸ் ரைட்டா. ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் அப்படின்னா காடுகளில் சில சமயம் தீ பிடிச்சிடும் ரைட்டா. காடுகளில் சில சமயங்களில் தீ பிடிச்சிடும். மனுஷங்க அங்கே போய் ஏதாவது தீயை போட்டு வந்துடுவேன், அது கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி எரிஞ்சு மொத்தமாக எரிய ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஃபாரஸ்ட்டு ஃபயர்ஸ்ன்னு சொல்கிறான். ஃபாரஸ்ட் ஃபயர்னா காடுகளில் தீ பிடிப்பது.
அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மவுண்டெயின் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மவுண்டெயின் சொன்னால் மலைக்குள்ளே குடஞ்சி எதாவது கட்டுறது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மவுண்டெயின்னா மலையை கட்டுறது இல்லை, ரைட்டா? அதாவது ஃபாரஸ்ட் ஆஃப் ஃபயர்ஸ்னால் மலையில் காட்டில் தீ பிடிக்கிறது, ரைட்டா? அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மவுண்டெயின் சொன்னால் மலையில் போய் மலையை குடஞ்சி வந்து கட்டுறாங்க இல்லையா? கன்ஸ்ட்ரக்ஷன் மலையை குடஞ்சி ரோடு போடுவாங்க. இப்போ சிறுநீர் போனேன்னா 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு மலையை குடஞ்சி ரோடு போட்டிருக்காங்க. அதை மாதிரி சொல்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த மலையை குடஞ்சி ரோடு போடுறது. அண்டு ஃபாரஸ்ட் ரோட்ஸ், அப்போ காட்டுக்குள்ளே உள்ள ரோடுகள், காட்டிலே ரோடு போடுறாங்க. ஃபாரஸ்ட் ரோட்ஸ் அப்படின்னா காட்டில் உள்ள ரோடுகள், ரைட்டா? காட்டில் உள்ள ரோடுகள். அண்டு அதுக்கடுத்து இட் இஸ் ஏ த்ரெட். இது முடிஞ்சு, அந்த சென்டென்ஸ் முடிஞ்சு. அடுத்த சென்டென்ஸ் இட் இஸ் ஏ த்ரெட். இது ஒரு பயமுறுத்தும் செயலாக இருக்கிறது. எதற்கு? டு த எக்கனாமி, நம்ம பொருளாதாரத்துக்கு. இந்த மாதிரி காடை அழிக்கிறது நம்ம பொருளாதாரம் கெட்டு போயிடுமோ என்ற ஒரு பயம் ஏற்படுகிறது, ரைட்டா? இட் இஸ் எ த்ரெட்னா பயமாக இருக்கிறது. எதற்கு? டு த எக்கனாமி, நம்மளோட பொருளாதாரத்துக்கு இந்த மாதிரி காடை அழிப்பது ஒரு பயமாக இருக்கிறது. அண்டு குவாலிட்டி ஆஃப் லைஃப்னா அதாவது மனுஷன் வாழ்கிற வாழ்வாதாரத்தின் தரம். குவாலிட்டினா தரம் குறைஞ்சி போயிடுமோ அப்படின்னு. குவாலிட்டினா தரம், அவனோட வாழ்க்கை தரம் குறைஞ்சி போயிடுமோன்ற ஒரு பயம் இருக்கிறது. எஃபெக்ட்னா திரட்டுன்னு பயம். என்ன மாதிரி திரட்டு? ஒன்று குறைஞ்சாதானே திரட்டு. அதனால தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு சொன்னால் எக்கனாமி குறைய ஆரம்பிச்சிடும், குவாலிட்டி ஆஃப் லைஃபு குறைய ஆரம்பிச்சிடும். அண்டு ஃபியூச்சர் ஆஃப் த என்வைர்மெண்ட் அப்படின்னா என்வைர்மெண்ட் சுற்றுப்புற சூழ்நிலையோட ஃபியூச்சர் ஆஃப் த வருங்கால என்வைர்மெண்ட் வந்து பாதிக்கப்படும், ரைட்டா? கரெக்ட்னா அது பயம்னா அது பாதிக்கப்படும் தான் அர்த்தம். எல்லாமே ஒன்று தான் இந்த இடத்துல. ஃபியூச்சர்னு வருங்காலத்தில் உள்ள என்வைர்மெண்ட்னா சுற்றுப்புற சூழ்நிலைகள் பாதிக்கப்படும் சொல்கிறான், ரைட்டா? அடுத்து இந்தியா இஸ் லூசிங். இந்தியா வந்து லூசிங்னா இழந்து விட்டது. இந்தியாவில் வந்து காடுகள் எவ்வளோ இழக்கப்பட்டது? இந்தியா இஸ் லூசிங் அபவுட் 1.5 மில்லியன் ஹெக்டர்ஸ். அப்படின்னா இவ்வளோ ஹெக்டர் உள்ள நிலத்தை இழந்துருச்சு, காட்டு நிலத்தா ஃபாரஸ்ட். அப்படின்னா காட்டில் உள்ள இந்தியா இழந்து விட்டது. அப்போ இந்தியாவில் இழந்து விட்டு வெளிநாட்டுக்கு போயிடுச்சு இல்லை, இங்கே இந்தியாவில் உள்ள காடுகளை பூரா அழித்து கட்டிட்டாங்க மனுஷங்க, வீடை கட்டாங்க. அதை இந்தியா இஸ் லூசிங்னா இழந்து விட்டது. எதை? இஸ் அபவுட் 1.5 மில்லியன் ஹெக்டர்ஸ்னால் 1.5 லட்சம். 10 மில்லியனா 10 லட்சம்னு அர்த்தம், இன்ட்டு 10ன்னு அர்த்தம். மில்லியன், 1 மில்லியன் இஸ்குவல் டு 10 lakhs, ரைட்டா? ஃபாரஸ்ட்னால் காடுகளோட நிலம். இவ்வளோ ஹெக்டார் நிலத்தை அழித்து இழந்து விட்டது. கவர் எவ்ரி இயர். அப்போ ஒவ்வொரு வருஷமும் கவர் பண்ணும்போது இவ்வளோ இழந்துட்டு இருக்கு. கவர் ஆஃப் எவ்ரி இயர். கவர்னால் என்னது? ஒவ்வொரு வருடமும் 1.5 மில்லியன் ஹெக்டார் நிலத்தை வருடமும் இழந்து கொண்டு இருக்கின்றன அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்போ நெக்ஸ்ட்டு மோர் டு நோ அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அறிஞ்சிக்கலாம். அப்போ சிப்கோ மூமெண்ட்னா சிப்கோ இயக்கம்னு ஒரு இயக்கம் ஆரம்பித்தாங்க, அந்த காடுகளை அழியாமல் பார்த்துக்கிறது, ரைட்டா? அப்போ சிப்கோ இயக்கம் ஒன்று ஆரம்பித்தாங்க. அந்த சிப்கோ மூமெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, சிப்கோ மூமெண்ட் வாஸ் எ நான் வைலண்ட் அஜிடேஷன் அப்படின்றான். சிப்கோ இயக்கமானது நான் வைலண்ட்ன்றது வன்முறை, ரைட்டா? வைலண்ட்னா வன்முறை. அப்போ நான் வைலண்ட்னா வன்முறை இல்லாத, அதாவது இந்த மூமெண்ட், இந்த இயக்கம் காடுகளை வந்து அழிக்கக்கூடாது, பாதுகாக்கணும்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அதான் சிப்கோ சிப்கோ இயக்கமானது இருந்தன. எவ்வாறாக? நான் வைலண்ட்னா வன்முறை. அப்போ நான் வைலண்ட் வன்முறை இல்லாத ஒரு கிளர்ச்சி, அஜிடேஷன் கிளர்ச்சியாக இருந்தது. இவங்க வன்முறையில் ஈடுபடாமல் ஒரு கிளர்ச்சி செய்தார்கள். எப்போ? இன் 1973, 1973. தட் வாஸ் எய்ம்டு. அது எதை குறிக்கோளை வச்சு செஞ்சாங்க? அந்த சிப்கோ மூமெண்ட்டு தட் வாஸ் எய்ம்டுனா அதை குறிக்கோளாக வைத்து, தட் வாஸ் எய்ம்டு டு எதற்கு? அட் ப்ரொடெக்ஷன் அண்டு கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட். அப்படின்னா ப்ரொடெக்ஷனை பாதுகாத்தல், அண்டு கன்சர்வேஷன்னாலும் பாதுகாத்தல் தான். அதாவது பாதிப்பு ஏற்படுத்தாமல் பார்க்குறது. கன்சர்வேஷன் ஆஃப் ட்ரீஸ்னால் மரங்களை பாதுகாக்க வேண்டி இந்த இயக்கம் உண்டாக்கப்பட்டது. த நேம் ஆஃப் த மூமெண்ட் அப்படின்னா இந்த மூமெண்ட், இந்த இயக்கத்தோட பேர் என்னன்னு சொன்னால் சிப்கோ என்ற பேரில் தான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. கம்ஸ் ஃப்ரம் த வேர்டு எந்த வார்த்தையில் இந்த சிப்கோ வந்துச்சு? எம்பிரியாஸ்னா தழுவுதல். எம்பிரியாஸ் என்னது? தழுவுதல் என்ற வார்த்தையிலிருந்து இந்த சிப்கோ என்ற
வேர்டு வந்தது. அஸ் த வில்லேஜர்ஸ் பக்குடு அப்படின்னா இந்த சிப்கோ என்ற வார்த்தை எழுதுவது கம்ஸ் ஃப்ரம் த வேர்ட் எம்ப்ரேஸ். எம்ப்ரேஸ்னால் தழுவுதல், தழுவுறாங்க இல்லையா? இப்போ சின்ன குழந்தை அழுகுது, அப்படி தழுவி விட்டேன்னா அது அழுகாது, ரைட்டா? எம்ப்ரேஸ் அதை தழுவுதல். அண்டு தென் அதாவது என்ன, எம்ப்ரியஸ் ஆஸ் த வில்லேஜர்ஸ் அப்படின்னா தழுவுதல். ஆஸ் த வில்லேஜர்ஸ் ஹக்குனா கட்டி அணைத்தல், ரைட்டா? தழுவுதல் மற்றும் கட்டி அணைத்தல். ஹக்குடு த ட்ரீஸ் அப்படின்னா இந்த கிராமத்துக்காரங்க ஆஸ் த வில்லேஜர்ஸ் ஹக்குடுனா மரங்களை தழுவி கட்டி அணைத்து கொண்டார்கள், அதை காப்பாற்றுக்கிறாங்க, அதாவது அதை வெட்ட விடாமல் பார்க்குறாங்க. அதுதான் சொல்கிறான். இந்த சிப்கோன்ற ஒரு மூமெண்ட் எது எங்கேருந்து வந்துச்சு? கம்ஸ் ஃப்ரம் த வேர்டு எம்ப்ரியேஸ்ன்ற வேர்ட்லேருந்து வந்துச்சு. எம்ப்ரியேஷன் தழுவுதல். யார் தழுவுறாங்க? அஸ் த வில்லேஜர்ஸ் தழுவி, அஸ் த வில்லேஜர்ஸ் ஹக்குடுன்னு கட்டி அணைத்து கொண்டார்கள். எதை? த ட்ரீஸ்னால் மரங்களை கட்டி அணைத்து கொண்டார்கள். அண்டு என் சர்க்கிள்னு அதை சுற்றி நின்று கொண்டார்கள். கிராம மக்கள் அனைவரும் மரங்களை சுற்றி நின்று கட்டி அணைத்து தழுவி கொண்டார்கள் அப்படின்றான். அதாவது என் சர்க்கிள் தெம் டு ப்ரிவெண்ட் தெம் ஃப்ரம் பீயிங் த கட் அப்படின்னா அந்த என் சர்க்கிளாக சுற்றி நின்றுக்கிட்டு என்ன செஞ்சாங்கன்னா அந்த மக்கள் வந்து என் சர்க்கிள் தெம் டு ப்ரிவெண்ட் தடுத்தார்கள். என்ன தடுத்தார்கள்? டு ப்ரிவெண்ட் தெம். எதிலிருந்து தடுத்தார்கள்? அந்த மரங்களை ப்ரிவெண்ட் தெம் ஃப்ரம் பீயிங் கட்னா அதில் அந்த மரங்களை வெட்டுவதிலிருந்து இவர்கள் தடுத்தார்கள். அதை தழுவி சுற்றி நின்றுக்கிட்டு இதை வெட்டுவதிலிருந்து தவிர்த்தார்கள் என்று சொல்கிறார்கள், ரைட்டா? அப்போது த மூமெண்ட் ஆரிஜினேட்டட் இந்த சமோலி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். இந்த மூமெண்ட், இந்த இயக்கம் வந்து ஆரிஜினேட்டட் தோற்றுவிக்கப்பட்டது. அப்போ அப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரிஜினேட்டட் டு த எங்கே? சமோலி என்ற இடத்துல தோற்றுவிக்கப்பட்டது. சமோலி டிஸ்ட்ரிக்ட், ரைட்டா? சமோலி மாவட்டத்தில் தோற்றுவிக்கப்பட்டது. அது எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசில் உள்ள சமோலி என்ற மாவட்டத்தில் இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. இப்போது எங்கே இருக்குன்னா அந்த இடம் நவ் உத்தரகாண்ட். அப்போ ஆரம்பிக்கும் போது அந்த இடம் வந்து யாருக்கு இருந்தது? உத்தரப்பிரதேசில் இருந்தது. இப்போ பிரிச்சுட்டாங்க இல்லையா? உத்தரப்பிரதேசில் உத்தரகாண்டுக்கிட்ட போயிடுச்சு அந்த இடம், ரைட்டா? இப்போது நெக்ஸ்ட்டு த ப்ரொட்டஸ்ட் ஆஃப் சிப்கோ மூமெண்ட் அப்படின்னா இந்த சிப்கோ இயக்கத்தின் ப்ரொட்டஸ்ட்னா எதிர்ப்பு, ரைட்டா? இந்த சிப்கோ மூமெண்ட்டின் இயக்கத்தின் எதிர்ப்பு அச்சீவ்னா பெற்றார்கள், ரைட்டா? அச்சீவ்னா அவர் அடைந்தார்கள். இந்த சிப்கோ இயக்கத்தின் எதிர்ப்பு எங்கே கொண்டு விட்டுருச்சு? அச்சீவ்டுனா அடைந்தார்கள். எதை அடைந்தார்கள்? மேஜர் விக்ட்ரி, பெரிய ஒரு வெற்றியை அடைந்தார்கள். இந்த சிப்கோ இயக்கம் ஒரு பெரிய வெற்றியை அடைந்தது. எப்போ? 1980 1980 பெரிய வெற்றி அடைந்தது. வித் எ 15 இயர் எப்படி வெற்றி அடைந்தாங்கன்னா வித் எ 15 இயர் பேன் ஆன் கட்டிங் த ட்ரீஸ் இந்த ஹிமாலயன் ஃபாரஸ்ட். அப்படின்னா அந்த வெற்றி எப்படி கிடச்சுன்னா அங்கே கவர்மெண்ட் உத்தரவு போட்டுச்சு. வித் எ 15 இயர்ஸ் அப்படின்னா 15 ஆண்டு காலத்துக்கு. வித் எ 15 இயர் பேன் தடுப்பு, அதாவது 15 ஆண்டு காலத்துக்கு தடுப்பு. என்ன தடுப்பு போட்டுச்சு? பேன் ஆன் த கட்டிங் ட்ரீஸ் இந்த ஹிமாலயன் ஃபாரஸ்ட். ஹிமாலய மலையில் மரங்களை வெட்டக்கூடாது. கட்டிங், அதாவது பேன்னா தடுப்பு போட்டுருச்சு. என்னது? எதுக்கு தடுப்பு போட்டுச்சு? கட் பண்ணுறதுக்கு தடுப்பு போட்டுச்சு, எதிர்ப்பு பண்ணிடுச்சு கவர்மெண்ட்டு. இனிமேல் மரங்களை கட் பண்ணக்கூடாது. பேன்னா தடுக்கிறது, ஒரு சட்டம் இயற்றிச்சு. பேன் ஆன் கட்டிங் த ட்ரீஸ், மரங்களை வெட்டுவதற்கு. எந்த இடத்துல? இந்த ஹிமாலயன் ரீஜன், ஹிமாலய ஃபாரஸ்ட்டில், ஹிமாலய காடுகளில் மரங்களை வெட்டுவதற்கு 15 ஆண்டு காலங்களுக்கு அரசாங்கம் தடை வைத்தது, ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன், ரைட்டா? அப்போ அதாவது டீஃபாரஸ்டேஷன் காடுகள் அழிப்பு. டீஃபாரஸ்டேஷன் என்னது? காடுகள் அழிப்புன்னு என்னது? அது வெட்டுறது. டீஃபாரஸ்டேஷன் என்னது? இப்போ டெஸ்ட்ரக்ஷன் அழிப்பு, டீஃபாரஸ்டேஷன் காடுகள் அழிப்பு, ரைட்டா? இப்போது டீஃபாரஸ்டேஷன் கிவ்ஸ் ரைஸ் டு எக்காலஜிக்கல் ப்ராப்ளம் லைக் ஃப்ளட். அப்படின்னா இந்த டீஃபாரஸ்டேஷன் காடுகள் அழிப்பானது கிவ்ஸ் ரைஸ், அது உயர்த்தும். இந்த காடுகள் இன்னும் அழிச்சிட்டுன்னா எதை உயர்த்தும்? கிவ்ஸ் ரைஸ் டு அது உயர்த்தும். எதை உயர்த்தும்? எக்காலஜிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னா சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை உண்டாக்கும். நீ காடுகளை வெட்டிட்டேன்னு சொன்னால், அழிச்சேன்னா அது எதற்கு முன்னேற்றத்தை கொடுக்கும்? கிவ்ஸ் ரைஸ் டு த எக்காலஜிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னா சுற்றுச்சூழலில் பிரச்சனைகளை உண்டாக்கும். லைக் ஃப்ளட். எப்படி? ஃப்ளட் வர ஆரம்பிச்சிடும், வெள்ளம் வர ஆரம்பிச்சிடும். டிராஃப்ட், வறட்சி ஏற்பட ஆரம்பிச்சிடும், தண்ணியே இல்லாமல் போயிடும்.
அடுத்து மூணாவது சாயில் எரோஷன், மண் அரிப்பு. எரோஷன் அரிப்பு, மண் அரிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து லாஸ் ஆஃப் வைல்டு லைஃப் அப்படின்னா காட்டு மிருகங்கள் உயிரோடு இருக்காது. லாஸ்னால் உயிரோடு இருக்காது, இறந்து போய் வரும். லாஸ்னால் இழப்பு. எதனோட இழப்பு? காட்டு மிருகங்கள், காடுகளில் வசிக்கும் மிருகங்களின் இழப்பு, அது செத்து போயிடும். அடுத்து எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஸ்பீசஸ்னு இனங்கள். இப்போ மான் ஒரு இனம், சிங்கம் ஒரு இனம், மனிதன் ஒரு இனம், பூச்சி ஒரு இனம், அதான் ஸ்பீசஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ எக்ஸ்டிங்ஷன் என்னது? எக்ஸ்டிங்ஷன் சொன்னால் அழிப்பு, ரைட்டா? எது அழிஞ்சு போயிடும்? ஸ்பீசஸ் அழிஞ்சு போயிடும், இனங்கள் அழிஞ்சு போயிடும். இப்போ சிங்கம்ன்ற இனம் நீ இப்போ பார்த்துருக்கு, அது இல்லாமலே போயிடும், ரைட்டா? அப்போ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்பீசஸ் அப்படின்னா அழிஞ்சு போயிடும். அடுத்து இன்பேலன்ஸ் ஆஃப் பயோகெமிக்கல் சைக்கிள் அப்படின்னா ஒரு பேலன்ஸ் இருக்காது, சமநிலை இருக்காது. இன்பேலன்ஸ் சமநிலை இருக்காது. இதில் ஜியோகெமிக்கல் சைக்கிள். பயோன்னா உயிரி, அப்போ கெமிக்கல்னால் வேதியியல், உயிரி வேதியியல். சைக்கிள்ன்றது சுழற்சி. உயிரி வேதியியல், அதாவது உயிரினமும் சம்மந்தப்பட்ட கெமிக்கலும் சம்மந்தப்பட்ட ஒரு சுழற்சி இல்லாமல் போயிடும். அதில் இன்பேலன்ஸ் இல்லாமல் போயிடும். உயிரினத்துக்கும் கெமிக்கலுக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். இருந்தால் தான் உனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். அது அந்த மரங்களை நீ வெட்டின உடனே இன்பேலன்ஸ் ஆகும். இதில் ஜியோகெமிக்கல் சைக்கிள்ஸ் அப்படின்னா உயிரி வேதியியல் சுழற்சியில் ஒரு இன்பேலன்ஸ் ஏற்படும். அடுத்து ஆல்ட்ரேஷனாக மாற்றம் ஆஃப் கிளைமேட் கண்டிஷன்ஸ். அந்த ஆல்ட்ரேஷனை ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இதில் காலநிலை, கிளைமேட்னா காலங்கள் மாறும். மழை பெய்ய நேரத்தில் மழை பெய்யாது, தள்ளி பெய்யும், ரைட்டா? வெயில் அடிக்கிற நேரத்தில் வெயில் அடிக்காது, தள்ளி வெயில் அடிக்கும், டயத்துக்கு வராது, ரைட்டா? அதுதான் நான் சொல்கிறேன். ஆல்ட்ரேஷனை மாற்றத்தை கொண்டு வரும். எதில்? இந்த கிளைமேட் கண்டிஷன்ஸ். கிளைமேட்னா காலநிலையில் மாற்றத்தை கொண்டு வரும். அண்டு டீசர்டிஃபிகேஷன், அது காலநிலை மாற்றத்தை கொண்டு வரும். அண்டு டீசர்டிஃபிகேஷன் செய்யும், ரைட்டா? அப்போ பார்த்துக்கோங்க. அப்போ இவ்வளோ வேலைகள் இருக்கிறது, ரைட்டா? நெக்ஸ்ட் அடுத்து கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம்.